ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு ஸ்பைடர், அந்த ஸ்பைடருக்கு 3 போகணுன்னு ரொம்ப ஆசை. அதனால அந்த 3ஐயே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் மர உச்சிக்கு போய் 3 போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து ஃபயர் ஃப்ளைஸ் வந்துச்சு. ஃபயர் ஃப்ளைஸ் 3 போகும்னு சொல்லிட்டு அது கூடயே வெப்ப விட்டு அது கூட பறந்து போயிடுச்சு. ஆனால் ஃபயர் ஃப்ளைஸ் அவ்வளோ தூரம் போகாது. அது தெரிஞ்சுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போன்னு பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் பார்த்துச்சு. அந்த பில்டிங்க்கு மேலதான் 3 இருக்கும்னு நினைச்சு அந்த பில்டிங் கஷ்டப்பட்டு மேலே ஏறி போச்சு. ஆனா அங்க 3 இல்லை. அதை பார்த்து ரொம்ப சோகமாயிடுச்சு. சரி, அது எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு கையை நீட்டி பார்த்துச்சு. அப்போன்னு பார்த்தா ஒரு பெரிய காத்தடிச்சு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூம்குள்ள போய் விழுந்துருச்சு. கீழே விழுந்த நிமிஷமே அதோட டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அது மிதக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா நம்ம மிதக்குறோம்னு சொல்லிட்டு விண்டோல பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அது 3ல போய் லேண்ட் ஆயிடுச்சு. அப்போ அது இருந்தது ஒரு ஸ்பேஸ் ராக்கெட்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம எய்மை நோக்கி நம்ம தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு நாள் அது நிச்சயம் நிறைவேறும்.